ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து அந்த எம்ஜி மினிமம் கேரண்டின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணியிருக்க சான்ஸும் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு ஆள் வந்து நான், சரிங்களா. ஸோ நம்மளுடைய டார்கெட்டை வந்து பார்க்க முடியாமல் போனது. ஸோ அது என்ன காரணம், எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் நிறைய பேர் வந்து இன்சென்டிவ் வந்து, அதாவது அந்த எம்ஜின்றதை வந்து டார்கெட், அந்த ஆர்டருடைய கவுண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ, அதாவது போன வாரம் வந்து ஆர்டர் வந்து எந்தெந்த நாள் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே ஃபுல் டேவுமே, அதாவது அந்த 7 நாளுமே நம்ம வந்து ஆர்டர் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டர் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள், அதாவது ஸ்டார்டிங்லேயே திங்கள், செவ்வாய், அப்புறமேட்டு வியாழக்கிழமை, இந்த 3 நாள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்லையுமே நம்ம வந்து லேட் நைட்லாம் ஓட்டியுமே வந்து சரி பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ லேட் நைட்டுமே ஓட்டி அந்த ஆர்டர் வந்து ஈக்குவல் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 140 ஆர்டர் தான் டார்கெட் பண்ணோம், சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 3 நாள் வந்து ஆர்டர் வந்து இல்லாமையே போயிடுச்சு, சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, டோட்டல் ஜோன் எல்லாத்துக்குமே வந்து ஆர்டர் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இருந்தாலுமே ரெயின் ஜோன் தான், பட் இருந்தாலும் ஆர்டர் வந்து ரொம்பவே டல் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்டர் வந்து ஸ்லோவாகவும் திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஹவர்ஸை கிட்டத்தட்ட 80 மணி நேரம் 84 மணி நேரம் லாகின் ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா, போன வாரம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு 10 ஆர்டரு, அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 140 ஆர்டரு, சரிங்களா. ஒரு 10 ஆர்டரு 15 ஆர்டர் மட்டும் தான் கம்மியாக இருந்தது. சரி, நம்ம வந்து சனி ஞாயிறு ஓட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானுமே விடாமல் ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஃபைனலாக வந்து நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் லேட் நைட்டுமே ஓட்டி, அதாவது 2 மணி வரைக்குமே ஓட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த குறிப்பிட்ட டார்கெட் வந்தால் தான் நம்ம சனி ஞாயிறு வந்து அந்த ஆர்டர் வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு கீழே என்ன ஸ்கீம் இருக்கோ, அதாவது 140 நம்ம மெயின் பண்ணுறோங்கிறப்ப ஆர்டர் வரல அப்படின்னா 115. ஸோ அந்த 115 ஆர்டரும் எடுக்க முடியலைங்கிறப்ப 95 ஆர்டர்ஸ், சரிங்களா. ஸோ 95 ஆர்டர், அந்த 95 ஆர்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 6500 எம்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும், நம்மளால் வந்து அந்த சனி ஞாயிறில் அந்த ஆர்டரை வந்து எடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம வந்து ஒரு சூஸ் பண்ணிக்கணும். அப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, ஆர்டர் வரும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து இறங்கி வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 195 ஆர்டர், 115 ஆர்டர், இந்த மாதிரி இருக்க டார்கெட்டுக்கு நம்ம வந்து தாவிடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ரொம்பவே டைம் இழுத்துட்டு போயிடும். உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம், அதாவது 22 to 28 ஜூலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து சரியாக தான் அதாவது சரியாகவே வரல, சொல்லப்போனால் அதான் உண்மை. ஒரு நாளைக்கு 17 வருது, ஒரு நாளைக்கு 20 வருது, திரும்ப ஒரு நாளைக்கு 15 ஆர்டர் வருது. ஸோ இந்த மாதிரிங்கிறப்ப நம்ம 140 ஆர்டர் வந்து எய்ம் பண்ண முடியாது, இல்லைங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கடைசி வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் டார்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீக்கு மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ மெயின் பீக்னா லஞ்சும் டின்னரும், இதை மட்டும் நான் அட்டன் பண்ணிவிட்டு அந்த 95 ஆர்டருக்கு வந்து ஓட்டிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சண்டே, சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுமே வராது. ஸோ அதனால் நான் வந்து இந்த 140 ஆர்டர் எய்மை வந்து அப்போவே நான் முடித்தேன், மறந்துட்டேன். சரி, இதுமேலே நம்மளால் வந்து பார்க்க முடியாது, 95 ஆர்டரோட நம்ம வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் 83 மணி நேரமாக என்னமோ நான் வந்து லாகின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த லாகின் அவர்ஸையும் அதோட எம்ஜி, அதாவது மினிமம் கேரண்டி, இன்சென்டிவ், ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் அவங்களுடைய டார்கெட்டை பார்க்க முடியலன்ட்டு அப்படியே ஸ்லோ ஆகிட்டாங்க. ஸோ ஆர்டர் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருந்தது, சரிங்களா, போன வாரம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மந்த்து ஸ்டார்ட்ன்றதுனால
கொஞ்சம் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏர்ன் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லா நாளுமே ஏர்ன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாள் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் கோயம்புத்தூரில் 22 to 28 டேட்டில் வந்து ஒரு ஆர்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் எம்ஜி பார்க்க முடியலன்னா அடுத்த ஸ்லாபுக்கு வந்து தாவிடுங்க. ஏன்னா வந்து உங்களால் முடியும்னா ஓட்டுங்க, முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஓட்டாதீங்க. அது கம்மியாக இருக்கிற ஸ்லாபை வந்து ஓட்டிட்டு அதுக்கான எம்ஜி வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 ஆர்டர் 3 ஆர்டர் பத்தலைன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.